எதுவுமே இல்லைப்பா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். உங்களுடைய இளமை பருவத்தில் நிறைய பார்க்காத கஷ்டம் கிடையாதுன்ற மாதிரி நிறைய அனுபவ பாடங்களா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சோம்னாலும் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட்டோட வாழக்கூடிய நபர்கள். எந்த இடத்துக்கு போனாலுமே சரி நமக்கான ஒரு சொல்வாக்கு செல்வாக்குற ஒரு விஷயம் இருக்கு. இது இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மற்றவங்க கேட்பாங்க. இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு தான் மற்றவங்க மற்ற விஷயங்கள் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து மனசுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுறது தான் பெட்டர். தான்ற அந்த எண்ணத்தை மட்டும் இவங்க உள்ளே எத்திக்காமல் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் கொண்டு போகிறாங்களோ. தனுஷ் ராசினியர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமா? நிச்சயமா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்தீங்க அப்படின்னா குரு தான் அதிபதியாக இருக்காரு. இவங்களுக்கு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தனித்துவமாக வாழக்கூடிய நபர். அதாவது 9ஆம் பாவம்ன்றது என்னென்னா பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ பாக்கியம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய நிலைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா தனித்துவம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வாழணும். ஏதோ ஒரு பெருமை புகழ் பேர் புகழ் அந்தஸ்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான தன்னை வந்து வடிவமைச்சுக்கணும் அப்படின்னு வாழக்கூடிய நம்பர்கள். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வயசுக்கும் ஆளுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஓகே, ஆள் பார்க்க ரொம்ப இளமையாக இருப்பாங்க, வயசு பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். ஸோ இளமை தோட்டத்தோடு தன்னை வந்து அழகாக பொலிவாக வச்சுப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். பொன் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு உயர்வு நிலையில் இருக்கணும், கௌரவமாக வாழணும், அந்த துடிப்போடு வாழக்கூடிய நபர்கள். எதுவுமே இல்லைப்பா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னா கூட இளமையில் வந்து எவ்வளோ வேணால் கஷ்டம் தான் தாங்கலாம். பட் முதுவையில் உட்காந்து சாப்பிடணும், நம்ம நல்லா வாழணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய இளமை பருவத்தில் நிறைய பார்க்காத கஷ்டம் கிடையாதுன்ற மாதிரி நிறைய அனுபவ பாடங்களாக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு வந்தாலும் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட்டோட வாழக்கூடிய நபர்கள். வாழ்க்கை வந்து ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடிய நபர்கள்னே சொல்லலாம். ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு ஆதிக்கம். குருன்றது நிறைய பேருக்கு குழந்தைக்காரகன் சம்மந்தப்படும் போது குருவை சொல்கிறோம். ஸோ இந்த குருன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தங்கமாகவும் பெரும் பணத்துக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெரும் பணம், நான் சொன்னேன் இல்லையா, பேர் புகழ், அந்த பெரும் பணம் சம்பாதிக்கிறது, கனவு ஆசை அப்படிங்கிற ஒரு அபிலாசை இருக்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேருக்கு தங்க நகை போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசை அபிலாசை இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு எல்லாம் வந்து மாயை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டோம். இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, ரஜினி சார்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நல்ல ஒரு மீடியா ரிலேட்டடில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் அந்த துறவு நிலை, இறைமார்க்கம், ஆன்மீகம் நாட்டம் அதிகம் அப்படின்ற மாதிரி சில பிரபலமாக இருக்கக்கூடிய பல நபர்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களாம் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல ஃபெமிலியான பர்சன்ஸாக வந்துட்டு கூட ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு ஆன்மீகம் துறவரம் அந்த மாதிரி ஒரு நிலையில் பயணப்படுறதை பார்க்க முடியும். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை விழதான் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு அச்சத்தை அடையும் போது நமக்கு எதுவுமே தோணாதுன்ற மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஓகே. எந்த இடத்துக்கு போனாலுமே சரி நமக்கான ஒரு சொல்வாக்கு செல்வாக்குற ஒரு விஷயம் இருக்குது. இது இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மற்றவங்க கேட்பாங்க. ஓகே. இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு தான் மற்றவங்க மற்ற விஷயங்கள் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆசான் பணின்னு சொல்லக்கூடிய படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஒரு அட்வைசபிளான இருக்கிறதுக்கான தகுதி இவங்களுக்கு இருக்கா இல்லையா, மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பணின்றப்ப எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் குருவாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிலைகள். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சொற்பொழிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதீத ஆன்மீகத்தை பற்றி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தேடி தெரிஞ்சுக்கிறது, இது என்ன அது என்ன, அந்த பல முறையில் வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்க, இத்தனையும் தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். இவங்களோட வாழ்க்கை இவங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்காக பயன்படும். தன் கூட இருக்கக்கூடிய நண்பராக பழகுறாங்க, உறவாக பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமாக அவங்களுக்கு வழிநடத்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க மட்டும் நான் நல்லா இருந்தால் போதாது, நம்ம சுற்றி இருக்கவும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி எடுப்பாங்க. ஓகே. நல்ல எஃபோர்ட்டிவான பர்சன்ஸாக இருப்பாங்க. சூப்பர். இவங்களுக்கு ஜாப் ஆர் பிஸ்னஸ்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனித்துவமான ஒரு வாழ்க்கை. எங்கே இருந்தாலும் லக்ஸரி லைஃப், பேர் புகழ்ன்றப்போ பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் செட் ஆகும், நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். டீச்சர் பண்ணிலாம் நம்ம உட்காந்து நம்ம ஓனாக பண்ண முடியாது. அப்போ சொல்லித்தரக்கூடிய இடம்ன்றப்போ நிறைய கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், பெரும் பணம் நிதி சம்மந்தப்பட்ட கையாளக்கூடிய நிலைகள் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்காக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது சார்ந்த கல்வி, இது சார்ந்த வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்படும் போது ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க, கணக்கு வழக்கு பார்க்குறாங்க, பெரும் பணம்ன்றப்ப நகை செய்கிறாங்க, நகை வந்து உற்பத்தி செய்கிறது விடணும், விற்கிறது ஒரு கடைக்கு, இந்த மாதிரியான பொருட்கள் பெரும் பணம் பெரும் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வாக பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே டாக்குமெண்டேஷனாக கூட இருக்கலாம். பத்திரப்பதிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பத்திரங்கள்லாம் வந்து இப்போல்லாம் வாங்கி வைக்கிறாங்களே, பேப்பர் கோல்டு, இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து இதில் கனெக்டட் ஆகும். ஸோ இது மாதிரியும் இல்லாமல்
சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர். இவங்களுக்கு லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ்? நிச்சயமா இவங்களுக்குலாம் வந்து மனசுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவினுடைய வீடு. அப்போ அது தான்ற அந்த எண்ணத்தை மட்டும் இவங்க உள்ளே எத்திக்காமல் இருக்கணும். என்னால் தான் எல்லாம் நடக்குது, இல்லை நான் இயங்கக்கூடிய கருவி, என்னை இயக்குறது அவன், எல்லா வேலையும் என்னால் நடக்குது, என்னால் உங்களுக்கு செய்ய முடியுதுன்னா நான் செய்யலைங்க, என்னை இறைவன் செய்ய வைக்கிறார். இந்த மாதிரியான வார்த்தைகள் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் கொண்டு போகிறாங்களோ எல்லாமே வந்து சுபிட்சமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழணும். ஓகே. அது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய நிலையாகவே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. சில நட்சத்திரங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ பூராடம்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம். நிறைய பேருக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப போராடி கல்யாணம் பண்ணுவாங்க. பட் பார்ட்னருக்கு இவங்களால பார்ட்னருக்கு யூஸு, பட் இவங்களுக்கு இது யூஸ் இருக்குமானா கிடையாது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். நிறைய பேருக்கு முதல் வாழ்க்கை தோல்வியை பார்க்க முடியுது. பட் அதாவது பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும், தாண்ட எண்ணத்தை விட்டுறணும், அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. அதே மாதிரி தாமத திருமணம் பெஸ்ட். ஓகே, சூப்பர் மேம். இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்? இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் எடுத்துட்டோம் அப்படின்னா 1, 3, 9 இந்த 3 நம்பர்களுமே ரொம்ப வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒன்று இவங்க ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அன்றைய நாளில் இந்த தேதிகள் வர்ற நாள்லையோ அல்லது மாதங்கள்லேயே இது முக்கியமான நாளாக இருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சப்போஸ் இல்லைங்க எனக்கு வேறு தேதி வருது, நான் முக்கிய முடிவெடுத்தாகணும், இது எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், தவற விட முடியாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டு அதுக்காக நம்ம எழுதக்கூடியது ஒரு 15 முறை அல்லது 21 முறை எழுதிட்டு கூட க்ரீன் கலர் பெனில் எழுதுறது, இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு மாறக்கூடிய நிலை இருக்கும். இவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம்? குரு பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக மஞ்சள் நிறம் தான். ஸோ மஞ்சள் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கலாம், அல்லது மஞ்சள் கலர் சம்மந்தப்பட்ட கைக்குட்டையாக இருக்கட்டும், அதை தாண்டி வேறு ஏதாவது பொருட்கள் நமக்கு அன்றைக்கி போகிற டேயில் வந்து இது ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது கையில் வச்சுருந்தா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரணங்கள் அல்லது பூக்கள் கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம். இவங்களுக்கான அதிர்ஷ்ட ஸ்டோன்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க, அதாவது புஷ்பராகம் சொல்லக்கூடிய எல்லோ ஸ்டோன். ஸோ இது வந்து நல்ல ஒரு வைபை கொடுக்கும். ஓகே. இவங்களுக்கான மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம், எண்ணங்கள். இப்போ கொஞ்ச நேரம் தங்கத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, தக்குன்னு மின்னும் போது பார்க்கும்போது எப்படி இருக்கா, ஒரு வைப் இருக்குல்ல, பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் மாதிரி. இவங்களுக்கு அந்த மாதிரியான இந்த ஸ்டோன் வேர் பண்ணும்போது குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தெளிவாகும், பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு உயர்வு நிலை, எங்கே போனாலும் மரியாதையோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இது அத்தனையுமே கொடுக்கக்கூடியது இந்த புஷ்பராக ஸ்டோனுக்கு இருக்குது. ஓகே, சூப்பர். இவங்களுக்கான அதிர்ஷ்ட கடவுள் யார்? நிச்சயமாக எல்லாருக்கும் படிப்பு அப்படின்னாலும் யாரை சொல்லுவோம்? சரஸ்வதி. சரஸ்வதி சொல்லுவோம். அதை தாண்டி தட்சிணாமூர்த்தி வழிபாடு, வியாழக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோமா? ஓகே. ஸோ குருவாக பார்க்கக்கூடிய ஆளே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ராசியாதிபதியே குரு பகவான். ஸோ அதனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நீங்கள் சொன்ன மாதிரி சரஸ்வதி தாய் வழிபாடும் ரொம்ப சிறப்பு. படிக்கிற குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சரஸ்வதி தாயாரை வழிபட்டுட்டு போகும்போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும். குரு நல்லா இருந்தால் வரக்கூடிய பிள்ளைங்களுடைய படிப்புமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அதனால் குரு பகவான் வழிபாடுமே அவங்க எடுத்துக்கும் போது வாழ்க்கையில் முன்னேற்றமும் போதுன்ற அந்த நிறைவு இல்லாமல் படிப்பு மட்டும்தான் அல்ல கிடைக்கும் மிகப்பெரிய அற்புத சக்தி. ஸோ அதை கரெக்டாக இவங்க க்ரியேட்டிவாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அதை பயன்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய கடவுளாக தட்சிணாமூர்த்தி இருக்கார். ஓகே, சூப்பர்மா.